வணக்கம். நிஃப்டி செப்டம்பர் ஃபியூச்சர்ஸ், ஆகஸ்ட் ஃபியூச்சர்ஸ் இன்னையோட முடிஞ்சது எக்ஸ்பைரி. அதனால் நிஃப்டி செப்டம்பர் ஃபியூச்சர்ஸ் ஆகஸ்ட் 28, 2025 அன்று வர்த்தகம் எப்படி நடந்தது என்பதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ எடுக்கப்பட்ட நேரம் இரவு 9:36 ஆகஸ்ட் 28, 2025. எப்படின்னா, அதாவது இன்றைக்கு கேண்டில் இது, நேற்றைய கேண்டில் படி இது இந்த கேண்டில் 24,382க்கு கீழே க்ளோஸ் ஆகியிருந்துருக்கணும். ஆனால் நேற்றைய அளவு செல்லிங்கு இந்த கேண்டிலில் இல்லை, செல்லிங் ரெடியூஸ் ஆகிருக்கு. ஆனால் அதே சமயம் இது நாளைக்கு ஏறுமா இங்கிருந்து அதை பார்ட் 2வில் பார்ப்போம். இது பார்ட் 1 வீடியோ, இது பார்ட் 2 வீடியோ. இப்போ ஆகஸ்ட் 28, 2025 கேண்டில் இந்த ஆகஸ்ட் 26, 2025 கேண்டில் கூட கம்பேர் பண்ணும்போது செல்லிங் ரெடியூஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லியிருந்தேன். இப்போ என்ன ட்ரெண்டுன்னு முதல்ல தெரியணும். ட்ரெண்டு டூ வே ட்ரெண்டு, டவுன் ட்ரெண்ட் அண்ட் அப் ட்ரெண்டு. எந்த நிலைகளுக்கு இடையில் 24,860 மேலே, 24,443 கீழே. சரி, இப்போ அஃபிஷியல் க்ளோசிங் இப்போ 24,652, அதுதான் அஃபிஷியல் க்ளோசிங். இதற்கும் கீழே வர்த்தகமானால் டவுன் ட்ரெண்டு, டவுன் டார்கெட் 24,619, 24,573, 24,443 மல்டிபிள் சப்போர்ட் லெவல்ஸ். இந்த நிலைகள் டிமாண்ட் ஜோன் என்று கருதப்படுகிறது. இதை தொட்டால் மேலே ஏற வாய்ப்பு. சரி, இதற்கு மேலே வர்த்தகமானால் அப் ட்ரெண்டு, அப் டார்கெட் 24,697, 24,764, 24,860. இந்த நிலைகள் சப்ளை ஜோன் என்று கருதப்படுகிறது. இந்த ஜோனை தொட்டால் கீழே இறங்க வாய்ப்பு. சரி, இப்போ நான் சப்ளை ஜோனை சொல்லிட்டேன், டிமாண்ட் ஜோனை சொல்லிட்டேன். டிமாண்ட் ஜோனை உடைத்தால், ஹோல்டு செய்தால் என்னென்னா, நாம் எதிர்பார்க்கும் டிமாண்டு இது இருக்காது. செல்லிங் 24,234 வரை தொடர வாய்ப்பு. சரி, சப்ளை ஜோனை கடந்து ஹோல்டு செய்தால் என்ன செய்வது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதிர்பார்க்குற சப்ளை அப்சார்ப் ஆயிரும். இப்போ ரேலி ஃபர்தராக 25,069 தொட வாய்ப்பு. இதுதான் நிலைகள். எதுக்கு தகுந்தாப்போ உங்கள் வர்த்தகத்தை அமைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.